Hello students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து De Morgan's law பத்தி பார்க்க போறோம். State and prove De Morgan's law in any Boolean algebra ன்னு கேட்பாங்க. Prove that De Morgan's law are valid in a Boolean algebra. ஸோ எப்படினாலும் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும், அதுக்கப்புறம் ப்ரூஃப் எழுதணும். De Morgan's law உடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா a plus b the whole dash is equal to a dash into b dash. இல்லைன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா a dot b the whole dash is equal to a dash plus b dash. இந்த a and b belongs to capital B. capital Bன்றது Boolean algebra. ஸோ இதான் ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே ப்ளஸ் இருக்கு, காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணால் காம்ப்ளிமெண்ட் உள்ளே போகும், ப்ளஸ் வந்து டாட்டாக மாறிடும். அது மாதிரி உள்ளே இன்டூ இருந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா இந்த காம்ப்ளிமெண்ட் வெளியே போகும்போது இந்த இன்டூ வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ப்ரூஃப் எழுதும்போது ஃபஸ்ட்டு கேபிட்டல் பி எடுத்துக்கோங்க. கேபிட்டல் பின்றது பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ கேபிட்டல் பின்றது பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ பூலியன் அல்ஜிப்ரானா என்னென்னா காம்ப்ளிமெண்டட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் lattice. ஸோ பூலியன் அல்ஜிப்ரா மீனிங் ஆஃப் த பூலியன் அல்ஜிப்ரா என்னென்னா காம்ப்ளிமெண்டட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் lattice. சப்போஸ் டெஃபினிஷன் கேட்டால் கூட 2 மார்க்கில் நம்ம வந்து பூலியன் அல்ஜிப்ரா இஸ் அ காம்ப்ளிமெண்டட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் lattice. ஸோ லேட்டிஸ்னா ஆல்ரெடி தெரியும். லேட்டிஸ்னா போ செட்டு ப்ளஸ் ஜிஎல்பி எல்இபி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்னென்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சி கேன் பி ரிட்டன் அஸ் ஏ ப்ளஸ் பி டாட் ஏ ப்ளஸ் சி. ஸோ இங்கே ப்ளஸ் இருந்தால் இந்த வெளியில் இருக்க ப்ளஸ் இங்கே உள்ளே வந்துடும், உள்ளே இருக்கிற டாட் வந்து இங்கே வெளியில் வந்துடும். ஸோ அதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ். காம்ப்ளிமெண்டட் அப்படின்னா இப்போ 2 எலிமெண்ட் எடுத்துக்கலாம். ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. ஏ டேஷும் பி டேஷும் இந்த ஏபியோடைய காம்ப்ளிமெண்ட். அப்போ ஏ உடைய காம்ப்ளிமெண்ட் ஏ டேஷு, பி உடைய காம்ப்ளிமெண்ட் பி டேஷு. அப்போ காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணும்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஈக்குவல் டு 1 வரணும், மல்டிப்ளை பண்ணும்போது 0 வரணும். இப்போ சப்போஸ் ஏ என்ன வேல்யூலாம் எடுக்கும், 0வும் 1ம். இப்போ ஏ 0னா ஏ காம்ப்ளிமெண்ட் என்னது 1. அப்போ 0 + 1 வந்து 1. சப்போஸ் ஏ 1னா ஏ காம்ப்ளிமெண்ட் என்னது 0. அப்போ 1 + 0 1. ஸோ ஆட் பண்ணால் 1 வரும். சேம் திங் ஏ இன்ட்டு ஏ டேஷ் வந்து 0. சப்போஸ் ஏ 1னா ஏ டேஷ் 0. 1 × 0 வந்து 0. ஏ 0 எடுத்திங்கன்னா ஏ டேஷ் 1 ஆகிடும். 0 × 1 அகெயின் 0. ஸோ ஏவோட காம்ப்ளிமெண்ட் ஏ டேஷ்னா ஆட் பண்ணால் 1 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 0 வரணும். ஸோ சேம் திங் சிமிலர்லி பியோடைய காம்ப்ளிமெண்ட் வந்து பி டேஷ். அப்போ பியோட பி டேஷ் ஆட் பண்ணால் 1 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 0 வரணும். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏ ப்ளஸ் பியோடைய காம்ப்ளிமெண்ட் என்னென்னா ஏ டேஷ் டாட் பி டேஷ். அப்போ ஏ ப்ளஸ் பியோடைய காம்ப்ளிமெண்ட் தான் ஏ டேஷ் டாட் பி டேஷ்னா ஏ ப்ளஸ் பியோட இதை ஆட் பண்ணால் 1 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 0 வரணும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் டேஷ் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்ட்டு பி டேஷை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பியும் ஏ டேஷ் இன்ட்டு பி டேஷை ஆட் பண்ணால் 1 வரணும், ஏ ப்ளஸ் பியும் ஏ டேஷ் பி டேஷை மல்டிப்ளை பண்ணால் 0 வரணும். வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ப்ரூவ்டுன்னு அர்த்தம். இப்போ இதை ப்ரூவ் பண்ணலாம். மீனிங் ஏ ப்ளஸ் பி உடைய காம்ப்ளிமெண்ட் வந்து ஏ டேஷ் இன்ட்டு பி டேஷ். ஸோ ஃபஸ்ட்டு இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ டேஷ் இன்ட்டு பி டேஷ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இது ஸோ இதான் எல்ஹெச்எஸ். நான் இதை ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே ஏ ப்ளஸ் பி இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒரு டாட் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸ்ஸு இங்கே டாட்டு. அப்போ ஏக்கு பதிலாக இங்கே ஏ ப்ளஸ் பி இருக்குது, பிக்கு பதிலாக ஏ டேஷ் இருக்குது, சிக்கு பதிலாக பி டேஷ் இருக்குது. அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ டேஷ் நடுவில் இன்ட்டு. ஸோ அதுதான் இந்த இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி டேஷ். ஸோ எழுதுங்க.
ஸோ a plus bயை வந்து கம்யூட்டேட்டிவ் பண்ணலாம். கம்யூட்டேட்டிவ் பண்ண a plus bயை b plus cன்னு எழுதலாம். ப்ளஸ் a dash. நெக்ஸ்ட்டு சேம் திங் a plus b அசோசியேட்டிவ் பண்ணுங்க. a ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இந்த bயை b dash கூட ஜாயின் பண்ணிடுங்க. b plus b dash. ஸோ இதையும் அகெயின் அசோசியேட்டிவ் பண்ணுங்க. a plus a dash. bயை தனியாக எடுத்துக்கோங்க. a plus a dash. ஸோ a plus a dash என்னுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா a plus a dash என்னது 1. அப்போ a plus a dashக்கு பதிலாக 1 கொடுங்க. நெக்ஸ்ட்டு b plus b dashும் என்னது 1 because b dash is a complement of b. So b plus b dash is 1. Substitute பண்ணுங்க. So what is b plus 1? So b suppose 1 இருந்தால் 1 plus 1 1. Suppose b 0 இருந்தால் 0 plus 1 1 தான். இப்போ b plus 1 1. a plus 1 1. 1 into 1 வந்து 1. ஸோ இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் திங் ப்ரூவ் பண்ண போகிறோம். a plus b into a dash dot b dash equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். சேம் திங் இந்த LHS எடுத்துக்கலாம். ஸோ a plus b into a dash into b dash. இப்போ வந்து இதை நான் கம்யூட் பண்ணுறேன். a dash dot b dash ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிறேன். இன்டூ a plus b அந்த சைட் எடுத்துக்கிறேன். ஸோ கம்யூட் பண்ணால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ a dash dot b dash இங்கே டாட் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ a dash dot b dash into a. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்புறம் இங்கே இருக்க ப்ளஸ் இங்கே போட்டுருங்க. a dash dot b dash into b. ஸோ a dash dot b dash into b. இப்போ வந்து கம்யூட்டேட் யூஸ் பண்ணி a dash b dash b dash dot a dash எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் a dash b dash b. b dash into b என்னது 0. அப்போ b dash into bக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் a dash into aக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ anything multiplied by 0 become 0. ஸோ b dash into 0 is 0. a dash into 0 0. 0 plus 0 is 0. ஸோ செகண்ட் திங்கும் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுத்தையுமே ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ a plus b உடைய காம்ப்ளிமெண்ட் தான் a dash dot b dash. ஸோ a plus b the whole complement is equal to a dash dot b dash. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஒன் வந்து ஃபுல் ப்ரூஃப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பை த பிரின்சிபல் ஆஃப் டுவாலிட்டி இங்கே ப்ளஸ்ஸுக்கு பதிலாக டாட்டு. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்க இடத்துல டாட் போடுங்க. இங்கே டாட் இருக்க இடத்துல ப்ளஸ் போடுங்க. ஸோ a dot b the whole dash is equal to a dash plus b dash. Hence proved. Thank you students. Have a great day.